ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம எல்லாரையும் கடவுள் படைச்சிருக்கேன். நம்மளை மட்டும் எல்லாம் மிருகம், எல்லா காக்கா, குருவி, எல்லா ஜீவராசிகளையும் கடவுள் தான் படைச்சிருக்கேன். நம்ம வயிற்றுக்குள்ளே, நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே நம்மளை படைச்சிருக்காரு. அவ்வளோவிட ஏன்னா அம்மாவுக்கும் நமக்கும் சொந்தம் கிடையாது. இப்போ ஒரு புருஷன் முன்னாடி கல்யாணம் ஆகுது, சீக்கிரம் குழந்தை பத்துக்கிறாங்க, லேட்டாக பத்துக்கிறாங்க. ஏன்னா கடவுள் அவங்க வயதுக்குள்ளே எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எப்போ அந்த குழந்தைய கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் கொடுக்கணும். அப்போ கடவுள் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே எல்லாம் செய்கிறாரு. அப்போ அந்த குழந்தையும் நமக்கு சொந்தம். நம்ம வயிற்றில் பிறக்கிறதுனால நமக்கு அது பிள்ளை, அதுக்கு நம்ம அம்மா. நம்ம உயிரே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடலை விட்டு எப்போ வேணாலும் உயிர் போயிடுச்சுன்னா போனது தான். இந்த உடலை படைச்சி நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு. போய் இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா, நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பியிருக்கு. நம்ம வீட்டுக்கார நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா யார் முன்னே போகிறாங்க, யார் பின்ன போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவளை விட்டு நம்ம முன்னாடி போகலாம், இல்லை நம்மளை விட்டு அவளை முன்னாடி போகலாம், எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களும் நம்ம சொந்தம் கிடையாது. ஏன்னா ஆமாம், நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டணும் அப்படின்னா என்னுடைய கணவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உரிமை தான், நம்ம புருஷன் தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் எங்கே உண்டோ அவளை, நம்ம எங்கே உண்டோ போய் நம்ம தாலி கட்டாரு, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தாலி கட்டினவர் எனக்கு சொந்தம். சரி, கணவர் கூட சொல்லிக்கங்க, அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் நல்லவர் இருந்தால் திருத்தி, அவர் உன்னோடைய பொறுப்பு, நீ தான் படித்த, அது உன்னோடைய பொறுப்பில் சாமிகிட்ட விட்டுறணும். அதே மாதிரி என் பிள்ளை படிக்கலை, பொறுப்பு இல்லாமல் தெரிகிறான், எப்படி இருக்கான்னு நம்ம புலம்பக்கூடாது. மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு புலம்பக்கூடாது. அதுவும் கடவுளுக்கு கொடுத்த வேண்டாம், அவர் பார்த்துக்கலாம். அவருக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் என் புருஷனை நீ தான் படைச்ச, என் பிள்ளை நீ தான் படைச்ச, என்னையும் நீ தான் படைச்ச, எங்கள் 3 பேர்த்தையும் நீ தான் பார்த்துக்கணும். உன் பொறுப்பு. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீ பார்த்து செய்யணும், முடிஞ்சு போச்சு. அதோட விட்டோம். அது தெரியும். படித்து எல்லாம் நல்லா சொல்ல வந்துடுவாங்க. சரிடா, இதுதான் சொல்ல வந்தார். கடவுள் பார்த்துப்பாரு. பொறுப்பை விட்டா அவர்கிட்ட விட்டா புலம்பவே